பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இன்னொன்னு சொல்லணும்னா பாசமுள்ள மகன் கட்சி. ஸோ கடைசி 5:30 மணி வரல சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு, என் கூட பேசிட்டு இருந்தாங்க, 6:30 மணிக்கு அண்ணாமலை வந்த உடனே எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு. பிஜேபி என்பது பிஜேபியில ஏன் போனாங்க? நெருக்கடி தானே. எதனால நெருக்கடி வருது? அன்புமணி மேல இருக்கிற வழக்குல நெருக்கடி. ஆனா தோல்வி என்பது நிச்சயம். இது மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதுவரை இந்த சமுதாயத்தை சொல்லி ராமதாஸ் எதுவும் செய்யல. ஏற்கனவே மத்திய மந்திரியா இருந்தார், சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கின்ற பொழுது அவர் என்னெல்லாம் பண்ணார் அது எல்லாருக்கும் தெரியும். அருந்ததியர்களுக்கு 3% நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றிய முட்டாப்பையில, உன் சார்ந்த வண்டியனுக்கு ஏண்டா செய்யலன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? முஸ்லிம்லாம் தெரிஞ்சா விடுவாங்களா? அது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாதா? இதுவரையில நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியாத கெட்ட வார்த்தைகளை பேசுவதில் ராமதாஸ் கில்லாடி தானே. மீண்டும் அந்த இடஒதுக்கீடை பத்தி ஏபிசிடி தெரியா முண்டம் மாதிரி இதை பத்தி கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவனாக தான் முதல்ல நாடக காதல் பண்ணது ராமதாஸ் தானே. பேண்ட் சட்டை போட்டு அந்த சரஸ்வதியை கெடுத்து விட்டுட்டு அப்புறம் புச்சின் கட்டி போட்டு அப்புறம் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 58வது சொத்தா வச்சிருந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை தன் பேருக்கு மாத்தி வன்னியர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாத்திக்கிற. இதை விட ஒரு அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், 420 ஃபோர்ஜரி வேற எது சார் இருக்கு? கோசலை என்ற இடத்துல மேகலாயில இதுல இருந்தது இல்லைங்களா, இமாச்சல பிரதேசத்துல. இந்த மாதிரி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததெல்லாம் மூடனவன் யாரு? அன்புமணி. எதுக்கு மூடனா? உனக்கு வருமானத்துக்காக மூட. நீ மூடிட்டு என்ன பண்ண? அதே அலுவலகத்துல வேலை செய்யற ஜெனரல் மேனேஜரை வச்சு கிரீன் சேனல்னு நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மருந்தெல்லாம் அங்க வாங்க வச்சியா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு CN ராமூர்த்தி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் சார். கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற 24 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருக்கிறத பாக்குறோம். இப்ப இந்த முறை கூட இறுதி வரை அவங்க அதிமுக போற வசம் இருந்துச்சு. ஆனா திடீர் முடிவா பாரதிய ஜனதாவோட அவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த முடிவை அவர் சார்ந்த சமூகம் எப்படி சார் பாக்குது? அவங்க யாருமே இதை எதிர்பார்க்கல. இவங்க சமுதாயத்துக்கு எதிரான நோக்குள்ள கட்சியோட சேர்றாங்க. எல்லாத்துமே ராமதாஸை பொறுத்தவரையில பெட்டி தான், பணம் தான். இந்த கட்சி பேரே பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இன்னொன்னு சொல்லணும்னா பாசமுள்ள மகன் கட்சி. ஸோ கடைசி 5:30 மணி வரல சி.வி. சண்முகம் என்ன சொல்றாரு, என் கூட பேசிட்டு இருந்தாங்க, 6:30 மணிக்கு அண்ணாமலை வந்த உடனே எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, அவங்களோட கூட்டு சேர்ந்துட்டாங்கன்னு. பிஜேபி என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எதிரான உள்ள ஒரு கட்சி, சமூக நீதிக்கு எதிரான உள்ள ஒரு கட்சி. அவங்க அதை ஆதரிக்கல. இவர் சமூக நீதியை பேசுறவரு இவரோட போய் சேர்வது முரண்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, இது முக்காடு போட்ட கூட்டணி. இது வெளியே வராது. ராமதாஸ் பாஷையில சொன்னா இது 3வது அணின்னு சொல்றா. அது மூலையில மக்கள் உட்கார வச்சு முக்காடு போட்டு உட்கார வச்சிருவாங்க. அதுதான் உண்மை. இந்த 10 தொகுதிகள்ல உங்களுக்கு பட்ட நாமம் தான் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க ஏற்கனவே அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நீங்க சொல்லும் போது 14 அங்க இருந்தோம், 19ல இருந்தோம், 24 வரல நாங்க மாறி மாறி பிஜேபி கூட கூட்டணியில அவங்க சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கும்போது என்னைக்காவது அவங்க அதை பத்தி பேசியிருக்காங்களா? பிஜேபி அல்லாத கூட்டணி வரும்போது இங்க இருந்திருக்கிறாங்க. தேசிய லெவல் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. ஒரு இப்போதைக்கு ஒரு தோற்றப்பொழிவை தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். இப்ப ஏதோ புதுசா இவங்க திசை மாறிய பறவைகள், நான் நிறமாறாத பூக்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சமீபமா கூட அன்புமணி அவர்கள் ஒரு பேட்டியில கொடுத்து சொல்லியிருந்தாரு, நாங்க என்னதான் கூட்டணி சமரசம் செய்திருந்தாலும் எங்களோட தனித்துவத்தை நாங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம், கொள்கையில உறுதியா இருப்போம் அப்படின்றாங்க. இவங்களுக்கு கொள்கையே ஏது இல்லை. கொள்கை என்பதே கொள்ளையடிப்பது தானே. இவருடைய தன்மானம் என்பதே தனக்கு என்ன வருமானம் என்பது பார்ப்பது தானே. சோ இவங்க பிஜேபியில ஏன் போனாங்க? நெருக்கடி தானே. எதனால நெருக்கடி வருது? அன்புமணி மேல இருக்கிற வழக்குல நெருக்கடி. அன்புமணிக்கு உங்களுக்கு தெரியும், இந்த கல்லூரிகள் இருக்குது இல்லைங்களா,
அதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது, மெடிக்கல் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் கொடுத்ததுல வழக்கு இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. பாட்டியாலா கோர்ட்டினுடைய படிக்கட்டை ஏறி இறங்கி கொண்டிருப்பவர் அன்புமணி, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அன்புமணியை பத்தி சொல்லுகின்ற பொழுது அவருடைய இதுல இலாக்காவில வந்து எய்ம்ஸினுடைய சேர்மனா இருந்தவர் கேதன் தேசாய். அந்த கேதன் தேசாயை வந்து ரைடு விடுறாங்க. அப்ப விடும்போது எவ்வளவு எடுக்கிறாங்க? 1600 கோடி ரூபாய் பணம் எடுக்கிறார்கள். அந்த பணத்தை வந்து இந்த கவுண்டிங் மிஷின் பக்கத்துல இருக்க பேங்க் வச்சு எண்ண முடியாம பக்கத்துல இருக்கிற 3 மாவட்டத்தில இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு எடுத்த மாதிரி எடுத்துட்டு வந்து கவுண்ட் பண்ணி பண்டில் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அந்த வழக்கு அப்படியே இருக்கு. அதே அவர் வீட்டிலேயே 7 டன், இப்ப நம்ம ஒரு 10 கிலோ பிடிச்சாலே பெருசா பத்திரிகை செய்தியில முதல்ல வருது. இவர் பேர்ல உள்ள ஊழல்ல 7 டன்னுன்னா 7000 கிலோ கோல்டு அங்கதானே சீஸ் பண்ணாங்க. இது எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருந்து பத்திரிகையில வந்தது. இது எல்லா வழக்கும் இருக்குது. சோ இந்த மாதிரி வழக்குகள் தன் பேர்ல இருக்கின்ற பொழுது அவர் எங்க போவாரு? தப்பிக்க முடியாது. சோ அதனால தன் மேல இருக்கிற கேசுகளை, வழக்குகளை கொஞ்சம் தப்பித்துவதற்கும் காலம் கடத்துவதற்கும் தான் பண்ணாங்க. இல்லைன்னா அவர் ஏற்கனவே எம்எல்ஏ எம்பியா இருந்தார்ல, போய் சீட்டு வாங்கி திரும்ப மந்திரி ஆயிருக்கலாம்ல, ஏன் மந்திரி ஆகல? அப்ப என்ன சொன்னாங்க? உன் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வான்னு தானே நரேந்திர மோடி அனுப்பி விட்டாரு. 2014 குறிப்பிட்டு சொல்றீங்க. 16 எப்பயுமே இப்போ வரலாம் அவர் தானே அங்கதானே போயிட்டு இருக்க. நீங்க சொன்னீங்களே எல்லா இடத்துலயும் நாங்க பிஜேபியோட கூட்டணின்னு தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு கண்டுக்கல. இப்போ போக்கிடமற்றவர்கள் அனாமதேய பேர் வழிகளா பாமக போனதுனால வேற வழியே இல்லாம இதுவாது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாம்பா பழுதா பரவாயில்ல புடிச்சுக்கலான்னு அதை புடிச்சுக்கிட்டு அங்க போயிருக்காங்க. ஆனா தோல்வி என்பது நிச்சயம். இது வந்து மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதுவரை இந்த சமுதாயத்தை சொல்லி ராமதாஸ் எதுவும் செய்யல. ஏற்கனவே மத்திய மந்திரியா இருந்தார், சுகாதாரத்துறை மந்திரியா இருக்கின்ற பொழுது அவர் என்னெல்லாம் பண்ணார் அது எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவருக்கு எல்லா கல்லூரிகளும் இலவசமா 2 சீட் இந்தியா முழுக்க ஒரு ஆளுக்கு தமிழனுக்கு கொடுத்திருக்காரா? இல்ல 25 பேரை வந்து துப்பாக்கியால சுட்டு கொன்றார்கள், அந்த குடும்பத்திலே ஒருவர் கொடுத்திருக்கிறாரா? இது மாதிரி எதுவுமே செய்யல. 7 மந்திரிகள் இருந்தார்கள் மத்திய அமைச்சர்களாக. அப்புறம் வந்து 11 ஆண்டுகள் இருந்தார்கள். அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க 100 கோடி மக்களை ஆள்ற கட்சி அங்க கட்சி, நாங்க உலகம் முழுக்க இந்த பாட்டாளி என்ற பேரை பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் அறிய வச்சிருக்கிறோம், அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்ற அவங்க யாருக்கும் செய்யலையே சார். இப்ப பெரிய வலுவான இலாக்கான்னு சொல்லுகின்ற பொழுது ரயில்வே துறை. முதல்ல வந்து இவர் இருந்தார் வேலு வந்து லாலு இருக்கும்போது இருந்தார். இந்த பகுதியில எல்லாத்துக்கும் வந்து 7000 போஸ்ட் இந்த ரயில்வே துறை சார்பா செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுல ஒரு ஆளு கூட தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கலையே. இந்த சமூக நீதிக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணவனுக்கு கொடுக்கலையே. 7000 ஒட்டு மொத்தமா நிதிஷ்குமார் கிட்ட வித்துட்டு, லாலு கிட்ட வித்துட்டு, இங்க இன்னைக்கு யாரு இருக்கா? அந்த தமிழ்நாடு ரயில்வேல போன கேங் மேன் வரலும் எல்லாருமே யாருன்னு கேட்ட பிகாரி, அந்த ஒடிசாக்காரங்க தான் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து ஏகே மூர்த்தி, அவர் வரும்போது 5000 போஸ்ட் இருந்தது. அந்த 5000 இதே மாதிரி வித்துட்டு மொத்தமா வந்து காசு வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க வந்து பணத்தை பார்த்துக்கிட்டு வந்துடுவார்கள், பவித்திரமானவர்கள், பணத்துக்கானவர்கள். சோ இது ஏன் நான் இங்க சுட்டி காட்டுறேன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டிற்குன்னு இவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பெல்லாம் சொன்ன மீட்டர் கேஜ்லாம் தமிழ்நாடு முழுக்க நாங்க பிராட் கேஜா போடுவோம். அப்புறம் நீங்களாம் சொன்னீங்க இதுல வந்து சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரலாம் ரயில்வே புதுசா ஒரு ட்ராக் போட்டு 1 இன்ச் ட்ராக்காவது எங்கேயாவது போட்டிருக்கீங்களா? இந்தியா முழுக்க பிராட் கேஜை மீட்டர் கேஜை பிராட் கேஜ் ஆக்கும் திட்டம் செயல்படுத்தி கர்நாடகாவிலும் வந்துடுது. எஞ்சிய காலத்துல இருக்கின்ற பொழுது காக்கா உட்கார பணம் இழந்து வந்த மாதிரி பண்ணாங்களே தவிர இதுக்கன்று ஏதாவது சிறப்பு திட்டங்கள் போட்டு பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க. பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர நலனுக்காக எதுவும் செய்யல, மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்ல வரீங்க? நாட்டுக்காகவும் செய்யல, மக்களுக்காகவும் செய்யல. நான் தான் சொன்னேன், தன் மகனுக்கு என்ன வருமானம், தன் குடும்பம், இது மட்டும் தான் பார்த்தாங்க. இவரு வந்து வேற எதுவும் செய்யலையே. ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா நம்ம சொல்லலாம். அதை தான் நான் தெளிவா சுட்டி காட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 7 மந்திரிகள் இருக்கின்ற பொழுது நாம குற்றம் சாட்டினாலும் வழக்கு என்று வருகின்ற பொழுது மத்திய அமைச்சரவையில் 7 பேர் இடம் பெற்றார்கள். ஒருத்தர் வந்து முதல்ல வந்து தலித் ஏழ்மலை பொன்னுசாமி, அதற்கு அடுத்து NT சண்முகம், அப்புறம் வந்து ஏகே மூர்த்தி, அப்புறம் அரங்கவேலு, இவர் வந்து இந்த அன்புமணி, அதுக்கப்புறம் வாழப்பாடியார் கூட அவங்க இதுல இருந்து தான் வந்தாங்க. இவங்க 7 பேர்ல எந்த இடத்திலையும் வழக்கு கிடையாது. ஒருத்தர் பேர்ல தான் வழக்கு. அன்புமணி தான் எல்லா ஸ்கேம். கேட்டா நான் தான் 108 கொண்டு வந்தேன்னு சொல்லுவார். 108 அவர் கொண்டு வந்தாரா? அவர் கொண்டு வந்தாருன்னு கேக்குறேன், உங்களுக்கு தெரியாது. சரி, இது என்னன்னா
ராஜசேகர் ரெட்டி இருந்தார்ல, அவரு ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், அமெரிக்கா பயணம் போது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப சொன்னீங்க ஒரு 1/2 ஹவருக்கு தாமதமா வந்திருந்தா நீங்க உயிரிழக்க நேர்ந்திருக்கும். அதனால நீங்க சரியான டைம்க்கு இங்க கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. அப்புறம் அவர் யோசித்து இங்க வரும்பொழுது ஆந்திராவில் இருக்க என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒண்ணு இருந்தது. அவங்க இவங்களோட டைப் ஆகி அவன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கான். இப்ப இங்கெல்லாம் நிறைய முஸ்லீம் அமைப்புகள் மற்றவங்க எல்லாம் கூட வச்சிருப்பாங்க, ஆம்புலன்ஸ் மாதிரி தனியா பிரைவேட்டா. ஏதாவது எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நான் உடனே நான் கொடுத்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்ப கூட ஒரு சின்ன இந்த சினிமாவில வர்ற அந்த டிவி பிரபலம் கூட ஒருத்தர் அவரு கூட பாவம் நிறைய பேர் மலைவாழ் மக்கள் அங்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி அங்க ஏற்கனவே நடந்தது. அப்போ நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே 108 வந்தது. இவங்க ஒரே அடாவடியா வந்த உடனே இத யூபிஐ சேர்மன் சோனியா காந்தி அவர்கள் இதை கேள்விப்பட்டு இதை அறிந்து கொண்டு மன்மோகன் சிங்குக்கு சொல்றாங்க, நீங்க இதை ஃபீசிபிலிட்டி இருக்கா, இந்தியா முழுக்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்புறம் இந்தியா முழுக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதம மந்திரியா இருக்கும்போது கொண்டு வந்தது. இது காக்கா வாக்கார பணம்பழம் விழுந்த கதையா? அந்த டைம்ல நீ மந்திரியா இருந்த, அது தவிர்த்து நீ ஏதாவது முயற்சி எடுத்து கொண்டு வந்தியா? இல்ல, கேளுங்க, நாங்க தான் பண்ணணும். சரி, இப்ப கூட G20 நாடு இருக்குது, குரூப் 20, அந்த யூரோப்பியன் கண்ட்ரி எல்லாம் இப்போ யார் வந்திருக்காங்க? நரேந்திர மோடி வந்தார். எதனால வந்தார்? ரொட்டேஷனல் முறையில. அது எதனால ரொட்டேஷன் முறை வந்ததுன்னா, இப்ப அவர் வந்தா அதனுடைய செலவினங்கள் யார் பண்ணணும்? இந்தியா பண்ணும். அவர் மக்கள் தொகையில அதிகமா இருக்குதா அந்த நீங்க சொன்னீங்கல்ல ரொட்டேஷன் டர்ன் பேசிஸ்ல இவருக்கு கிடைக்குது. இதே மாதிரி வந்தது தானே தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவருக்கு உண்டான நற்சான்றிதழா அதை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரீங்க? அவர் செய்யலன்னு சொல்ல வர, செய்யாததை செய்தது போல் செய்து விட்டதாகவே நடிப்பதிலே வல்லவர்கள் அவர்கள். இதுவரையில ஏதாவது செஞ்சு ஒண்ணு சொல்லுங்க, நாங்க செஞ்சிருக்கிறோம், நீங்க எதை எடுத்தாலும் சொல்லுங்க, நான் செஞ்சேன்னு சொல்ல போறோம், நம்ம தப்பு ஒண்ணும் இல்லையே. அதுல யாராவது செஞ்சா இவர் செஞ்சாரு, ஒண்ணுமே இல்லாம ஒரு புலி மூட்டையை அப்படியே பூதாகரமாக்கி பெரிய இது மாதிரி பண்றாங்களே, அது தவறு, முற்றிலும் தவறு என்பதுதான் என்னுடைய இது. இப்ப NLC-க்காக நீங்க வேற கேள்வி கேளுங்க. சார், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள்லாம் பாத்தீங்களா? சமூக நீதியை நிலைநாட்டும் விதமா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. எல்லா தரப்பு மக்களுக்குமான அந்த சமூக நீதியா அமைஞ்சிருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும், அப்படியான பல விஷயங்கள் NLC உட்பட ஏன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்களா, அம்சங்கள்லாம் இருக்கு. இல்ல, ஒண்ணும் இல்ல. முஸ்லிம்களுக்கு நான் தான் 3.5% வாங்கி கொடுத்தேன், நான் சமூக நீதி காவலர். அருந்ததியர்களுக்கு 3% நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றிய முட்டாப்பையில, உன் சார்ந்த வன்னியனுக்கு ஏண்டா செய்யலன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? முஸ்லிம் எல்லாம் தெரிஞ்சா விடுவாங்களா? அது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாதா? அருந்ததியர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று தெரியாதா? இவர் மற்றவங்களுக்கு போராடி வாங்கி தருவாரா? இவர் சொல்லி ஏமாத்துற வன்னிய ஜாதிக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? 10.5% யார் அப்பன்? நான் தானே வழக்கு தொடுத்தேன். எங்க போட்டேன்? எத்தனை ஆண்டு கால வழக்கு? உங்களுடைய ரோல் பத்தி கொஞ்சம் நேரங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. அதாங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000 முதல்ல 1980களிலிருந்து வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பயணித்த பொழுது முதலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், 7 நாள் சாலை மறியல், இது மாதிரி எல்லாம் ஒண்ணா போராட்டம் பண்ணி மக்கள் கிட்ட சொல்லி இது மாதிரி நீங்க இயக்கமா நீங்க உண்டாக்குறீங்க. ஆமா. அப்ப நான் பொதுச் செயலாளர் அப்போ சொல்லும் போது சொன்ன, ஊர்ல இருக்கிறவர்கள்லாம் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், வன்னியர்கள் ஊர் முழுக்க இருக்கிறார்கள், மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், நீங்கள் வாருங்கள், நீங்கள் தனியாக கேட்டால் உங்களுக்கு தரமாட்டார்கள், எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருகின்றோம் என்று சொல்லித்தான் எல்லாரையும் அழைச்சிட்டு போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ண உடனே 87களில் 25 பேர் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அப்ப எம்ஜிஆர் ஆட்சி இங்க நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர், கேர்டேக்கர் மினிஸ்டர் இருந்தார், சீஃப் மினிஸ்டர். அப்ப பண்ணுகின்ற பொழுது என்ன நடந்தது? 25 பேர் செத்து போனார்கள். முதலாக துப்பாக்கி சூட்டிலே அடிபட்டு குண்டடிப்பட்டு சாகின்றவன் பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர். 25வது குண்டடிப்பட்டு போலீஸ்காரன் நேரடியா துப்பாக்கிகளை சுட்டு இறந்து போனவர் சிறுதொண்டமாதேவி தேசிங்கு. சோ இப்படி இறந்துபட்டவர்கள் 25 பேர் இருந்தாலும் ஒரே ஒருவர் கூட அவனை தாக்கிய, துப்பாக்கியால் சுட்ட, இவர்களை மீது அழிச்சாட்டியம் பண்ணிய, அட்டூழியம் பண்ணிய, அராஜகம் பண்ணிய, அடித்து துன்புறுத்திய ஒரு காவல்துறையினரையாவது அவருக்கு தாக்கி இருக்கிறார்களா? வழக்கு இருக்கிறதா? இல்லை. இப்படி நாங்கள் சத்திரர்களாக இருந்து போராடி அதன் பிறகு 88ல தேர்தலை புறக்கணிக்கிறோம். 89ல முதல்வர் கலைஞர் அவர்கள் வருகின்ற பொழுது என்ன சொன்னாரு? நான் ஆட்சி அமைத்தவுடனே இந்த வன்னியர் பிரச்சனைக்கு தீர்வு காணுவேன் என்று
எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவர் சொல்றாரு, தேர்தல் அறிக்கையில் அது சொல்றாரு, எங்களுக்கு உறுதி கொடுக்கிறார். அவர் ஆட்சி அமைகிறது 89 43வது நாள் எங்களை அழைத்து இடஒதுக்கீடு கொடுக்கிறார். அந்த இடஒதுக்கீட்டிலே ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டது அன்றைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே CN ராமமூர்த்தியாக நானும், அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களும். இது ஆவணங்கள் இருக்கிறது, ரெக்கார்டு இருக்கிறது. இது வேற. அப்ப ஏன் ராமதாஸ் இதுல வரல, மற்றவங்க எல்லாம் ஏன் வரலன்னு கேட்கலாம் நீங்க. அவங்க எல்லாம் கிடையாது. அப்போ பொதுச் செயலாளர் நான் தான், உறுப்பினர் அட்டை என் பேரில் தான் வழங்கப்பட்டது. அப்புறம் ஆயுள் உறுப்பினர் அட்டை தலைவர் என்ற முறையில இவர் சா சுப்பிரமணியமும் இவர் தான் கையெழுத்து போட்டு நாங்க தான் விநியோகம் பண்ணோம். ஆக இந்த 20% ஒதுக்கீட்டு வழங்குகின்ற பொழுது கலைஞர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன், இந்த கனியை சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாத்தி தருகின்றேன் என்று தான் சொன்னார். அவர் தான் கொடுத்தாரு. முதல்ல எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு 20%-லே கணிசமாக வன்னியர்களுக்கு கிடைத்தது. 108 ஜாதி இருந்தது அப்பொழுது. அப்புறம் 8 ஜாதியை சேர்த்து 116 ஜாதி ஆக்கப்பட்டது. அதனுடைய கிடைப்பு என்பது, எங்களுக்கான ஒதுக்கீடு என்பது மிகவும் குறைந்து போனது. அதனால் தான் இதை சுட்டிக்காட்டி நான் ஏற்கனவே உங்களோட ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறேன், இதையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்போ அன்றைக்கு ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட், ராமதாஸ் எந்த காலத்திலும் கருணாநிதியை இந்த இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக பேசியதில்லை. இப்போ கூட இவர் ஸ்டாலின் அவர்கள் தவறாக பேசுகிறார். கோனேரி குப்பத்துல கூட்டு எங்களுடைய ஐயாவை பற்றி, அவங்க அப்பாவை பற்றி, சமூக நீதி காவலர் அப்படி இப்படி அதெல்லாம் பேசுனதே கிடையாது. அப்படி ஒரு 2000க்கு அப்புறம் தான் கோனேரி குப்பமே, அதுக்கு முன்னாடி இல்லை. 89 நடக்கல. என்ன சொன்னார்னா, கருணாநிதி இந்த சமுதாயத்தினுடைய முதல் எதிரி, கருணாநிதி எங்க நெஞ்சிலே குத்தி விட்டான் அப்படின்னு தான் சொன்னாரு. கருணாநிதி ஒழிப்பதுதான் எங்கள் வேலை என்று சொல்லி அவரு ஆர்ப்பாட்டம் பண்ணவர். எங்க இவரை எதிர்க்க போறாரு? இந்த இடஒதுக்கீட்டுக்கு அவர் அப்பவும் சம்பந்தம் இல்லாம எதிர்த்தாரு. இப்ப கொடுக்கின்ற பொழுது 10.5% என்ன இதை காரணம் காட்டி ஒரு வழக்கு என்பது ஒரு அரசின் மீது உடனடியாக போட்டுவிட முடியாது. இந்த ஒரு பிரிட்ஜ் இது எங்களுக்கு இடைஞ்சலாகிறது, கொஞ்சம் தள்ளி வைக்கின்றது வேறு. ஆனால் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒதுக்கீட்டு பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து போகின்ற பொழுது அதற்கான கால அவகாசம், அதற்கான தரவுகள், அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் எல்லாரையும் தயார் பண்ணி தான் 2007 வழக்கு தொடுத்தோம். யாரை எதிர்த்தென்றால் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்த்த வழக்கு. ஆனால் அவரு சொல்லுவார் அடிக்கடி, இவங்க ஜான்சி ராணி, ஜாமீன் ராணின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா சொல்லுவார். ஆனால் இவர் அதுக்கெல்லாம் பதில் இருத்தவே இல்லை. அவர் ஆட்சி LP தர்மராவ் என்கின்ற நீதி அரசர் சொல்றார், இது பெரியார் மண் என்று சொல்லுகிறார்கள். அவரே சொல்றார், இது அண்ணாவின் ஆட்சி. அவர் அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா, அவங்களா சமூக நீதிக்காக உழைத்த இந்த பூமியிலே ஏன் இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த அரசை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன், நீங்கள் பெட்டிஷன் போடுங்கள் என்று ஓபன் கோர்ட்ல கேட்டார். அதுக்கு கரெக்டா வருகின்ற பொழுது அவர் ஆட்சி முடிகிறது. அதற்கு அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைகிறது. அவங்க வந்த உடனே கோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல, எந்த ஆட்சி போனாலும் அரசு என்பது பதில் சொல்லணும். அப்புறம் உடனடியாக அரசாணை 35 அது அரசாணை பிறப்பிக்கிறார்கள். அரசாணை பிறப்பித்து 2010-11 பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷன், இந்த பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்புறாங்க. இந்த பேக்வேர்டு கமிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வர்டு கமிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த ஆணையம் யூனியன் டெரிட்டரிக்கும் உண்டு. இது கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் வர்றதுனால, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கும் பொழுது இந்தியாவிலே இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கக்கூடிய ஆளுமை, அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த மாநிலத்திலே இருக்கின்ற பேக்வர்டு கமிஷன். அதனாலதான் இவங்க ஒரு கடிதம் எழுதினா கொடுக்க மாட்டாங்க, கேட்டு விட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு அரசாணை பிறப்பித்து இந்த வழக்கின் அடிப்படையிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்க இவர் இருக்கிறார் ஜனார்த்தனம் சேர்மன், அவரு இதை பண்ணி 12வது வருடமே வன்னியர்களுக்கு ஒரு ஜாதி, அவர்களுக்கு என்னன்னா 10.5%, அப்புறம் 93 ஜாதி இந்த சீர்மரபினர் மற்றவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு 7%, அதுக்கப்புறம் இசைவேளாளர் மற்றவங்களாம் சேர்த்து 2.5%, மொத்தம் 20% பிரித்து எப்ப கொடுத்தா 2012 அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இதை நாங்கள் கேட்டா பேக்வர்டு கமிஷன் இது கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட், இது கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட், உங்களுக்கு கொடுப்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு நாங்கள் அரசை அணுகுகின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும், நீங்கள் வச்சது முன்னெடுத்தது அனைத்தும் அரசனுடைய பரிசீலனையில் இருக்கிறது, அண்டர் எக்ஸாமினேஷன் என்று IAS அதிகாரி இந்த அருள்மொழி போன்றவர்கள்லாம் எங்களுக்கு கடிதம் கொடுத்தார்கள், பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரி. ஸோ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அடுத்தது
1985 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 15ல வந்து இவர் வந்து ஃபைனல் ஆர்டரே போடுறார். 2015ல இவர்களுக்கு வன்னியர்களுக்கு உடனடியாக இந்த ஒதுக்கீட்டை தந்தாக வேண்டும். அதுவும் எவ்வளவு நாள்ல, ஒரு மாசத்துக்குள் தந்தாக வேண்டும். என்னுடைய வழக்கு என்பது 15% ஒதுக்கீடை உள்ளடக்கிய வழக்கு. ஆனால் அவர்கள் வந்து இதை சொல்லி ஒரு மாசத்துல கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லை, அப்புறம் ஜெயிலு, அப்புறம் போய் அவர் இறந்து போயிட்டாங்க. சோ அதனால நாங்க அதை பொறுத்துக்கிட்டு வேற வழியே இல்லாம ஆட்சி செய்கின்ற போது எப்படி கேட்பது என்பதற்கு பிறகு நாங்க வந்து என்ன பண்றோம், வழக்கு போடுறோம். இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வந்து எங்களுக்கு இது வரலும் கொடுக்கல. பிப்ரவரி 2ஆம் தேதி நியாயமா ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த ஆட்சியை அகற்றுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வழக்கும் ஏற்கனவே வந்த உடனே நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போன உடனே அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அது வந்து அரசு பரிசீலனை பண்ணிட்டு இதுக்கு பதில் சொல்லணும், இல்ல நம்ம ஆட்சி அசிங்கமா கடைசி நேரத்தில் கலைச்சு விட்டா வம்பாயிடுன்றதுனாலையும் இதை செயல்படுத்த வேண்டும் என்கின்றதுனாலையும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு தேதியை குறிப்பிடும் பொழுது 24ஆம் தேதி நாங்க 2ஆம் தேதி நோட்டீஸ் போறோம். போன உடனே அவங்களுக்கு அங்கிருந்து வந்து என்ன பண்றாங்க, தேர்தல் வருது இல்லைங்களா, நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அது கோயின்சைட் ஆனது. ஆனா இதை எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. 12லயே சொன்னது பேக்வர்டு கமிஷன் கொடுக்க சொன்ன ஒரு வார்த்தை மாறாமல் சொல்லுகிறேன், அதுல இருக்கிறது, அந்த டாக்குமெண்ட்ல இருக்குது. 15ல வந்து நீதியரசர் கவுல் அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ், நான் கோர்ட்டு அமர்வு 1ல இருந்து என்ன சொன்னாங்க, 15 நாள்ல ஒரு மாசத்துல கொடுத்து தீர்த்து வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதையெல்லாம் நடைமுறைப்படுத்து பொழுது இதுதான் ஒரு காரணமா வந்த பொழுது என்ன பண்ணாங்க, அவங்க ஏற்கனவே இருக்குது இல்லையா அந்த பேக்வர்டு கமிஷன், ஜனார்த்தனன் கமிட்டி. அப்போ வந்து ஜனார்த்தனன் ஓய்வு பெற்று விட்டதுனால அப்புறம் தணிகாச்சலம் வராரு, அவர்கிட்ட கேட்டவனா அவர் அதை அப்படியே கொடுத்துறாரு. அதை வச்சுதான் சார் போட்டாங்க. இதுல ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ எந்த இனப்பிறவிக்கும் இழிப்பிறவிக்கும் அவர் சொல்றான் இல்ல, எங்களெல்லாம் திட்டுற மாதிரி யாரும், நான் தாண்டா உரிமை கொண்டாடணும், நீங்கெல்லாம் இல்ல. பிரஸ் மீட்லயே கூட உங்களை ஒரு கடுமையான, ஆமாமா, அவர்ல கடுமை, அவை எப்பயுமே தான் அச்சில் ஏற்ற முடியாத அலங்கோலமான அசிங்கமான, இதுவரையில நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியாத கெட்ட வார்த்தைகளை பேசுவதில் ராமதாஸ் கில்லாடி தானே. ஆமா, அவ பேசுறதெல்லாம் பேசுவா மாதிரி. அதே போல சார், இப்போ தலித்துகளுக்கு நாங்க பாதுகாவலர் அப்படின்லாம் தொடர்ச்சியா அவர் சொல்லிட்டு வரதை பாக்குறோம். சொல்ல போனா ராமதாஸ் ஐயா. அதே போல விழுப்புரம் தொகுதி, காஞ்சிபுரம் தொகுதியெல்லாம் வந்து கேட்டு பெறுறத பாக்குறோம் கூட்டணி வைக்கும் போது எல்லாம். இப்ப அங்கெல்லாம் தலித் வேட்பாளர்களை நிக்க வச்சிருக்காங்க தனி தொகுதிகள்ல, விழுப்புரம் காஞ்சிபுரம் தொகுதிகள்ல. ஆனா தேர்தல் அறிக்கை சரத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த 21 வயதுக்கு கீழ் உள்பட நாடக காதல் சம்பந்தமா வந்து அது சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. 21 வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள் வந்து பெற்றோருடைய சம்மதம் வேணும் அப்படின்ற ஒரு ஷரத்தை ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த இடஒதுக்கீடை பத்தி ஏபிசிடி தெரியா முண்டம் மாதிரி இதை பத்தி கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவனாக தான் முதல்ல நாடக காதல் பண்ணது ராமதாஸ் தானே. பேண்ட் சட்டை போட்டு அந்த சரஸ்வதியை கெடுத்து விட்டுட்டு அப்புறம் புச்சின் வந்து கட்டி போட்டு அப்புறம் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒன்னு அதே மாதிரி இவர் பேசுவாரு. இப்ப நாடக காதல் வர்றதுக்கு முன்னாடி தலித்துகளுக்காக சொல்றாருல்ல, அவர் என்ன செஞ்சாரு, தலித்துகளுக்கு என்ன பண்ணாரு, தலித்துகள்ல வந்து தலித் வந்து மொத்தம் எஸ்சி வந்து ஷெட்யூல் காஸ்ட் 76 பிரிவு, பறையர், பல்லர், அது மாதிரி சாம்பவர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், அந்த காலத்துல வந்து இவங்களை வந்து ராமதாஸுக்கு ஊடு கொளுத்தினே பட்டம் இருக்குதே, எந்த காலனில போய் ஊட கொளுத்திட்டு வர சொல்ல வேண்டியது, சண்டை எடுத்து அப்புறம் இவர் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி பண்ணது. இது எல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் தானே. நான் சொல்றது ஏதாவது ஒரு தப்புன்னு தான் என் மேல கேஸும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க தொடர்ந்து, அதாவதுங்க, ஒரு சமுதாய மக்களை தொடர்ந்து துன்புறுத்துவது, தவறாக சித்தரிப்பது, அவர்களோடு முட்டல் மோதல் போக்கை கடைபிடிப்பது, இந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி இவங்கெல்லாம் உதவாங்க விட்டு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாம் வம்பு வழக்குன்னு கேஸுக்கு போன யாராவது வேலைக்கு போக முடியுமா? படித்திருந்தாலும் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தாலும் வேலைக்கு போக முடியாது. அதைத்தான் வந்து இங்க ஐடி கம்பெனி எல்லாம் சர்க்குலர் போடுறான் சிஇஓ லெவல்ல, நீங்க வந்து இவங்கெல்லாம் ரோக் பீப்புள், இவங்கெல்லாம் வேலைக்கு எடுக்காதீங்க. வேலைக்கு எடுத்தா ஃபெச் அண்ட் கேரி ஒர்க், எடுபுடி வேலை, டிரைவர் வேலை, ஓட்டுநர், அதே மாதிரி வந்து கார்டனர் வேலை, வாட்ச்மேன் வேலை, இதோட நிறுத்திங்க. ஆபீஸ் உள்ள விடாதீங்க, விட்டா அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஊரை இழுத்து வந்து அமகலம் பண்ணுவான் அப்படின்னு சர்க்குலர் இருக்க. இன்னைக்கு ரோக் பீப்புள்ன்ற பட்டியல வச்சது யாரால? ராமதாஸால. சோ இது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு, பல இதுக்கு வந்து பிணங்களை எல்லாம் சுமந்தவர் அவன், தலித்து பிணங்களை சுமந்தவன் என்று சொல்லுகிறீர்கள். அவனை சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லுங்க. அவன் போகவே இல்லையங்க. அவங்களுடைய
மருமகள் சௌமியா அன்புமணிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது எப்படி பாக்குறது இல்ல, அது அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, வேற யார் கொடுப்பாங்க? அவங்க குடும்பம் தானே வாழணும். சரி, இப்போ ஏற்கனவே வந்து அன்புமணி இருந்த மாதிரி, அன்புமணிக்கு அங்க என்ன சம்பந்தம் இருக்குது? நீ இங்க நிக்க வேண்டியது தானே. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு 6 வருஷம் தங்கி இருந்து அந்த அமைப்புகள்லாம் கட்டமைச்சு எல்லாம் வந்தோடனே நம்ம வந்து கரையான் புற்றெடுக்க கருணாக பாம்பு வந்து பூந்தா மாதிரி பூந்துட்டு இந்தியாவிலேயே ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மாவட்டம் தருமபுரி மாவட்டம், அதுக்காக நாங்கள் உழைப்போம், அதை செய்வோம் இதை செய்வோம், கூட்டி குடிநீர் திட்டத்தை வரும், உபநீர் அங்கே எடுப்போம், இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரும்னா தாமரை செல்வன் ஒரு எம்பி இருந்தாரு திமுகவுல. அவர் இருக்கும் போதே இதுல பண்ணு பாராளுமன்றத்துல பேசி அதற்கான ஒப்புதல்களை எல்லாம் வாங்கி வச்சு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனைத்திருக்கிறார். நான் சொன்னேன், இவங்க வரும்போது கடைசி காலத்துல இங்க அது வரப்போகுது நடக்க போகுதுன்னா கூட ராமதாஸ் டெய்லி அறிக்கை விடுவார், நாளையில இருந்து டீச்சர்கள் எல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா நான் நடக்கிறதே வேற, போராட்டம் வேறன்னு. அந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் கிட்ட ஒரு ஃபைல் மூவ் ஆகி வருகின்ற பொழுது இதெல்லாம் கொள்கை முடிவா எடுக்க போறாங்க, இதெல்லாம் அறிவிக்க போறாங்க, இதெல்லாம் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சா முதல்ல ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. இப்படித்தானே தெரிய அறிக்கை தவிர ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் சாதிச்சிருக்கிறாரா நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்லையே, இதுவரை எதுவுமே இல்லை. நான் இருந்த பொழுது பொற்காலமாக இருந்தது வன்னியர் சமுதாயத்திற்காக நான் தான் இதெல்லாம் முன்னெடுத்திருக்கிறேன். முத்தான 3 கோரிக்கைகளுக்காக முன்னெடுத்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்து இதுவரை இந்த சமுதாயத்தினுடைய பின்னாடி இருந்து நான் செய்திருக்கிறேன். ஒன்று வந்து 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி தமிழ்நாடு முழுக்க இருப்பதை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி அவர்களாலே கையொப்பமிட்டு இன்றைக்கு வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கைண்ட் இந்த கண்ட்ரி நான் தானே கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுல வந்து வேலை பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இதை வந்து சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறேன். இதுல வந்து நீ ராமதாஸ் 58வது சொத்தா வச்சிருந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை தன் பேருக்கு மாத்தி வன்னியர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாத்திக்கிறேன். இதை விட ஒரு அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், 420 ஃபோர்ஜரி வேற எது சார் இருக்கு? இவன் 10,000 ரூபாய் தான் போட்டிருக்க மாதிரி என்னுடைய சொந்த ட்ரஸ்ட்னு சொல்ற மாதிரியே இது நியாயமா? இப்ப இந்த முறை கூட நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போட்டியிடல. மேலும் மூத்த நிர்வாகி தொடர்ந்து அவர் கூட பயணிக்கக்கூடிய வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் வந்து இந்த முறை வந்து வழங்கப்படலை. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல வடிவேல் ராவணன் மற்றெல்லாம் சொல்லுவீங்கல்ல, நீங்க சொன்னீங்க எஸ்சிக்கு எல்லாம் வாய்ப்பு விடும். எஸ்சினா இந்த ஊர்ல இருக்கிற பறையருக்கு கொடுக்குறாங்களா? இதுவரை போட்டியிட்ட எம்பிகள் யார்? இந்த பகுதி வாழ் பறையர்களுக்கு கொடுத்துருக்கிறாங்களா? சவுத்துல இருந்து வந்து பல்லர் என்ற அந்த பட்டியல் இருக்க இன்னொருத்தரை கொண்டு வந்து ஒரே ரகலை பண்ணி பிரச்சனை பண்றீங்க. முருகவேல் ராஜன் வந்தவாசியில எஸ்சி தொகுதியில அவர் தான் நிற்கிறாரு. அது மாதிரி நீங்க இந்த வடிவேல் ராவணன் என்ன ஊருக்காரு? திண்டுக்கல்ல மதுரை, அவர் அங்க கொண்டு வந்து இங்க நிக்கிறீங்க. இன்றைக்கு கூட விழுப்புரத்துல நிக்க வைக்கிறது யாரு? விழுப்புரத்துல ஒரு பறையர் கிடைக்கலையா? இல்ல அந்த சமுதாயத்துல வேற யாரும் இல்லையா? உன்னோடதான் வாழணும்னு நினைக்கிறான்ல, ஒற்றுமையா இருக்கணும், அவங்களுக்கு யாருக்கா கொடுத்து வளர்க்கலாம் இல்ல, ஏன் வளர்க்கல? இப்ப யாரு நிக்கிறாங்க? அருந்ததியர் வந்து இதுல இருந்து அரியூர்ல இருந்து கூட்டு வந்து நிக்க வைக்கிறீங்க. அப்புறம் இது இந்த இது தருமபுரி மாவட்டத்துல இருந்து உள்ளதான் அங்க வந்து நிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துங்க அவங்க பேசுகின்ற பொழுது நீங்க பார்க்கலாம், ஒரு இரும்பு திரை போட்டு இருட்டாக்கி அந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு வைத்திருக்கிறார். அதுல அதுவும் கொஞ்சம் பேர் தான். இப்போ தொடர்ச்சியா பாக்குறோம். 2019 அரக்கோணத்துல கூட ஜெகதரட்சன் அவர்களுக்கு எதிராக வந்து ஏகே மூர்த்தி அவர்கள் வந்து போட்டிடுறாரு. 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோற்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். கடந்த 19 கூட ஒரு மெகா கூட்டணி அதிமுக கூட்டணியில அங்க வச்சாங்க அவங்க. இப்படி இருக்க பட்சத்துல வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல தோற்கிறாங்க அப்படிங்கிற பொழுது இப்ப இந்த தேர்தல்ல எந்த மாதிரியான சாத்தியம் இருக்குன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல அவங்க எங்க சார் பாமக வந்து ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக, பட்டநாமம் போட்டுக்கு போற பாமக, இவங்க எங்க வருவாங்க? மக்கள் கிட்ட ஓட்டு இருக்குது. இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, இந்த ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை, உங்ககிட்ட வாக்கு இருக்குது, வெலாசுன்னு வெலாசி எடுங்க. அவனை சாட்டையால் அடிக்கவனா சவுக்கால் அடிக்கவனா கட்டி வச்சு வாக்கு கிடைக்குது இல்லையா, இதுல போட்டு அவனை காலி பண்ணுங்க. அதுதானே கேட்க முடியும். ஜனநாயக நாட்டுல இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர்கள் வந்து தோற்பார்கள். ராமதாஸ் அந்த பாமக நிலை குலைந்து போகும். இந்த கிராமத்துல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில ஏத்தி ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுருவாங்க கட்சியை. இதுக்கப்புறம் அந்த கட்சி இருப்பதற்கான அறிகுறிகளோ வாய்ப்புகளோ இல்லை. இந்த 10.5% இடஒதுக்கீடு கூட அதிமுக ஆட்சி காலத்துல கடைசி அந்த சட்டமன்ற கூட்டுத்தொடர்ல வந்து சட்டம் இயற்றினார் எடப்பாடியார் அவர்கள். அப்போது வந்து அது முக்கிய உறுதுணையா இருந்த சி.வி. சண்முகம், KP முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்படி நீங்க சொல்றீங்க. அது எப்படி அவங்க உறுதுணையா இருந்திருக்க முடியும்? அது யாருடைய இலாக்கா என்று கேட்டால் அந்த
இந்த இது ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து ஜெயித்து வந்தாங்க இல்லைங்களா, வளர்மதி, வளர்மதி தான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர். அவங்க கிட்டதான் இந்த இலாக்கா வருது, அவங்க தான் இதுக்கான சட்டங்கள்லாம் எழுதுறாங்க போறாங்க. இதுக்கு சட்ட அமைச்சர்னா நாம என்ன நினைக்கிறோம், வெளியில இருந்து சட்ட அமைச்சர் அப்படியே உட்காந்து ராத்திரி பகலா பார்த்து அவங்க துறை இதுக்கு சம்பந்தம் கிடையாது. KP முனுசாமிக்கு சம்பந்தம் கிடையாது, மற்ற யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு அரசு. இவங்க செய்தாலும் அந்த மந்திரி கூட்ட அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே, மந்திரி சபையில இருக்க எல்லாரும் பொறுப்பு, தார்மீக பொறுப்பு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு லெட்டர் தான் அனுப்பியிருப்பாங்களே தவிர இந்த இடஒதுக்கீடு அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களா குதிக்கிறாங்க. நான் சொன்னேனே, இது யாரால வந்தது, இது எப்படி எடுத்த உடனே சர்வ் பண்ண முடியும், 10.5 எப்படி அரைவ் பண்ண, எப்படி சொல்லுங்க. அதுக்கு அடிப்படை எங்க வருது? இவங்க 4 ட்ரெயினை கல்ல விட்டு அடிச்சுட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே கொடுத்துருவாங்களா? இதுக்கு நான் ஒரு உதாரணமே சொல்றேன் கேட்டுங்க. இப்போ ஹைதராபாத்ல முஸ்லிம்கள்லாம் போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தந்தே ஆக வேண்டும் என்று. போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத நிலைகுலைந்து போன அந்த அரசு 10% கொடுத்துடுது. அதே மாதிரி ராஜஸ்தான்ல அந்த குஜாரின மக்கள் போராடுறான், அவங்களுக்கு 14% கொடுத்துட்றான். மராட்டா மக்கள் இங்க இதுல மகாராஷ்டிராவில் போராடுறாங்க, அவங்களுக்கு 14% ஒதுக்கீடு அவங்களுக்கும் கொடுக்குறாங்க, 16% ஒதுக்கீடு. இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. போன உடனே இந்த பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்கன்னு கேட்கறான். நான் சொன்னேன் இல்லைங்களா, பேக்வர்டு கமிஷன் பரிந்துரைக்காம அந்தந்த அரசியை கொடுத்து விட்டது என்பதனால இது செல்லுபடி ஆகாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். அப்ப தெரியுதுங்களா, இதுக்கு எப்படி நடைமுறையெல்லாம் வந்த பிறகுதான் சொல்லணும். இதைத்தான் ஜெயக்குமார் ராமதாஸ் எங்களை கேட்கிறாரு, அது நீதிமன்றம் மாதிரி பேக்வர்டு கமிஷனுக்கு இது கோர்ட் மாதிரி நடக்கும், அங்க முறையிட்டு வாங்கிக்கணும், நாங்க எப்படி கொடுக்க முடியும், எங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது, நான் ஏற்கனவே பேக்வர்ட் கிளாஸ் மந்திரியா இருந்திருக்கிறேன், இந்த உண்மையை அவரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறார் பேட்டியில. ஓகே சார், இப்போ வன்னியர்கள் இப்போ நீங்க சொன்னீங்க கூடாரம் காலியா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம், திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னணி தலைவர்கள்லாம் வன்னியர் தலைவர்களா இருக்காங்க. காட்பாடி துரைமுருகனா இருக்கட்டும், அதே போல ஜெகத்ரட்சகனா இருக்கட்டும், MRK பன்னீர்செல்வம் எல்லாம் இருக்கட்டும், அவங்க எல்லாம் இருக்காங்க. வன்னியர்கள் கணிசமா திமுக வாசம் போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கருத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா? இவங்க 4 பேரை வச்சு சொல்லுங்க, ஆதி காலத்துல இருந்து அவங்க இருக்கிறாங்க, இப்ப போனவங்க இல்லைங்களா, அவங்க ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. சரி, இது ரொம்ப பெரிய சமுதாயம். ஒரு வன்னியன் தடிக்க விழுந்தால் இன்னொரு வன்னியன் மீது விழ வேண்டும் என்கின்ற அளவில் நிறைய கிராமங்கள் இருக்குது, டென்ஸ்லி பாப்புலேட்டட் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற அந்த தூத்துக்குடி அந்த ஏரியா லம்பாசங்கத்துல வன்னியர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இதுல தொண்டி கிண்டி எல்லாம் வன்னியர்கள் இருக்கிறார்கள். அது பின்ன 2 கிலோமீட்டர் அப்படியே ராமநாதபுரம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஸ்கேட்டடா இருக்கிறாங்க, இங்க டென்ஸ்லி பாப்புலேட்டட். இப்ப இதுல அடர்த்தியா இருக்கிறாங்க. இப்ப தின்லி பாப்புலேட்டடும் இருக்குது. சோ இந்த மாதிரி மக்கள் பரவலா தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இவங்க இந்த பெருத்த சமுதாயங்கள் எல்லா கட்சியிலையும் நீக்க மர போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையை சொல்லி ராமதாஸ் இது பண்ற மாதிரி பேசுற மாதிரி அது இல்லையே. எல்லா கட்சியிலும் தானே இருக்கிறாங்க. அண்ணா திமுக எல்லா கட்சியும் இப்ப புதுசா ஏதாவது கட்சி ஆரம்பிச்சா அதுல கூட இருப்பாங்க. தேசிய கட்சியில எல்லாத்திலும் தான் இருக்கிறாங்க. சோ வன்னியர்கள் இந்த மக்கள், பெரும்பான்மையான மக்கள் எந்த கட்சியில அதிகமா பங்கெடுத்து செயல்படுகிறார்களோ அது வந்தா தானே அது வரும், ஜெயிக்க முடியும். இறுதியான கேள்வி, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப வன்னியர் சமூகம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அடர்த்தியான சமூகம், ஒரு பெரும்பான்மை சமூகம், அவங்க ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாங்க. அவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எதை கருத்தில் கொண்டு வாக்களிப்பாங்க? இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடியா ஆன்டி மோடியா, அந்த தேர்தலுக்கான இந்த களம் எந்த நோக்கத்தை மனதில் கொண்டு அவங்க வாக்களிப்பாங்க நீங்க நம்புறீங்க? குறிப்பா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்களா அந்த தலைமையிலான கூட்டணிக்கு? இல்ல இப்ப நமக்கு அது இல்ல. நம்ம சென்னை ராஜஸ்தானியா இருக்கும்போது 1846 இருந்து பிரச்சனை. 1871 இந்த இவங்க காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சங்கங்கள் ஆரம்பிச்சு இது பண்ணாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணி மெரரா பன்னியாஸ் வன்னியகுல விளக்கம்லாம் புத்தகம் போட்டு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துல நாங்க சத்திரியர்கள் நிலைநாட்டினது 1929. அதுல என்ன சென்னை ராஜஸ்தானில ஒரு ஜீவோ போட்டு இது தமிழ் பேசுகிற வன்னியர்கள், வன்னியகுல சத்திரியர்கள், தெலுங்கு பேசுற சத்திரியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட 1931 சென்சஸ் தான் கடைசி. அதுல என்ன சொன்னது, சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. அப்ப வன்னியர் இவ்வளவு பெருசா இருக்கிறாங்கன்றது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சுது. அவங்க தான் சத்திரியன் கொண்டு வந்தாங்க. இப்ப ராமதாஸ் என்ன சொன்னாரு, சத்திரியர்
புஜத்தை உயர்த்தி கொண்டு ஊர்த்தாலி அறுத்துட்டுவான்ற மாதிரி அவங்க எல்லாம் இது பண்ணி ரவுடித்தனம் பண்றதுக்கு தூண்டி விடுற மாதிரி. இதுல எப்படி சார் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்களுக்கு தெரியாதா? மக்களுடைய பயன்கள் என்ன இருக்குது அது கூட வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதவங்களா? தெளிவா இருக்கிறாங்க. யாருக்கு அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்க ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சி. இப்ப என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில நான் சொல்றது வேஸ்ட். ஆனா இவங்க வந்து தேராது. ஏன் தேராதுன்னா இவங்களுடைய நடவடிக்கை, இவங்களுடைய செயல்பாடுகள். இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சுல. புலி மூட்டை எவ்வளவு சார், ஒரு காத்து அடிக்கும் போது எச்சையில கோபுரத்து மேல போய் உக்காந்து போது இன்னொரு காத்து அடிச்சா கீழே வந்து விடும். அது முதல்ல அடிச்ச காத்து. இப்ப இந்த காத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க, நிலை குலைந்து போவார்கள். ஒண்ணும் அங்க வேலை இல்லையே. அவங்களுக்கான எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? ஏதாவது ஒண்ணு சொன்னா, நான் சொன்ன எவ்வளவு இருக்குது, இன்னும் கூட பேசலாம். அன்புமணி பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா வராரு, 380 டேப்லெட்டை வந்து பேன் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பேனை லிஃப்ட் பண்றாரு. ஏன் பேன் பண்ணாரு, ஏன் லிஃப்ட் பண்ணாரு? ஊழல் ஆரம்பிக்கலையா? அதே மாதிரி 3 பெரிய 100 ஆண்டு காலத்துக்கு முன்பாடி உள்ள பிரிட்டிஷ் இது வந்து இருக்கும்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள், பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் இந்த நீலகிரியில இருக்கு இல்லைங்களா, இந்த நாய்க்கடி மருந்துக்கெல்லாம் வேக்சின் தயார் பண்றது. அதே மாதிரி இங்க வந்து நம்ம கிண்டில ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்ததுல, கிங் இன்ஸ்டிடியூட், அது என்ன தயார் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதுல வந்து மேகலா கோசலை என்ற இடத்துல, மேகலாயில இதுல இருந்தது இல்லைங்களா, இமாச்சல பிரதேசத்துல. இந்த மாதிரி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததெல்லாம் மூடினவன் யாரு? அன்புமணி. எதுக்கு மூடனா? உனக்கு வருமானத்துக்காக மூடின. நீ மூடிட்டு என்ன பண்ண? அதே அலுவலகத்துல வேலை செய்யற ஜெனரல் மேனேஜரை வச்சு கிரீன் சேனல்னு நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மருந்தெல்லாம் அங்க கொடுக்க, அங்க வாங்க வச்சியா? சோ இந்த மாதிரி மூடன 3 பெரிய நிறுவனங்கள், 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நிறுவனங்கள். அதுக்கு தானே உனக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல கூட்டு உனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான். இது வந்து இவரால வந்துதா? அதுக்கப்புறம் இவர் போன உடனே மார்ச் 1 வரலாம் ஆட்சியில் இருப்பாங்க. கடைசி காலம் வரணும் காங்கிரஸுடைய ஆட்சியினுடைய காலை நக்கிட்டு இருந்தவனுங்க இவ சொல்லுவாங்க டயர் நக்கின்னு. இவங்க அங்க நக்கிட்டு அங்கேருந்து இங்க வந்து உடனடியா வந்து நான் தேர்தலை போட்டிட்டானுங்க, தோத்து போறான். அப்புறம் வந்து குலாம் நபி ஆசாத், அது எல்லாத்தையும் திறந்து இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்குல்ல. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இவ வந்து இப்போ இதுக்கு மெக்சிகோ போறாரு. மெக்சிகோ போயிட்டு அன்புமணி பேசுறாரு, ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கே செக்ஸ், நான் அதை ஆதரிக்கிறேன், நீ ஆதரிய தப்பு கிடையாது. ஆனா பெரிய ஒரு இந்தியாவில ஒன்னா சட்டமாக்குன்னு சொன்ன உடனே பிரச்சனை. இங்க அமளி துமலியான உடனே அது அன்புமணியுடைய தனிப்பட்ட கருத்து, நம்ம கலாச்சார பண்பாடு அதெல்லாம் என்ன இது அவங்களோட இதுக்கு வந்து எப்படி இது மாதிரி இல்ல, இது மாதிரி நிறைய இருக்கு. இப்ப வந்து இறுதியான ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த 10 தொகுதியில போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில. அதுல தர்மபுரியில சௌமியா அன்புமணி மேடமாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏது வாய்ப்பு ஏது? அவங்க தான் சொன்னாங்களே இந்தியாவிலே இதுதான் படுமோசமான மாவட்டமா இருக்குது. எங்க கல்வியை நான் ஒரு தகவல் சொல்றேங்க. தமிழ்நாட்டுல அதிகபட்சமா அரசு பணியில வேலைக்கு போய் சேர்ந்தவங்க இப்ப உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நல்லா படிச்சு அந்த பாதிப்புனால வெளியே வந்தவங்க தர்மபுரி மாவட்டம். எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எந்த தகவல்ல வந்தாலும் நீங்க போய் பெறலாம். அந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க முன்னாடி இல்லாம. ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு பிரச்சாரங்கள்ல, மோடி வந்து நமக்கு ரொம்ப நெருக்கம், என்னை பாத்தீங்களா மேடையில கட்டிலாம் பிடிச்சாரு அவரு. இப்ப நான் ஒரு கால் பண்ணி சொன்னா மோடி நம்மளோட கோரிக்கைகள் எல்லாம் கேட்பாரு, அதனால நம்ம வேட்பாளர்களுக்கு ஆதரவு. ஏன் அன்பு தம்பி இதோ இருக்கிறாரு இந்த ஸ்டாலின் தம்பி அவர்களே, நீங்க வர எத்தனை போய் கெஞ்சணும், எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே, 10 புள்ளி இன்னும் செயல்படுத்தலன்னு சொல்றாரா இல்லையா? இவர் வயசான காலத்து எத்தனை தான் நாங்க கேட்கறது. அவரை கேட்டேன், இவரை கேட்டேன், இவரை போய் கேட்டா. இப்போ உங்களுக்கு உண்மை தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல, ராமதாசனுடைய அப்பா வந்து கூத்தாடி, ஆமா கிராமிய கலைஞர். இவங்க கூத்தாடிக்கு பிறந்த பசங்க என்ன மாதிரி நடிப்பானுங்க. அதான் இந்த இதுல பச்சை குத்திட்டே தொலைக்காட்சியில வெளியிட மாட்டாங்க. இல்ல சார், அந்த இது வச்சிருக்காங்கல்ல, அந்த டாட்டு குத்திக்கிட்டே என்ன கும்மாலம் போடுறாங்க. எங்க நைனா தான் கொண்டு வந்தாரு, யார் விட்டுதை யார் வச்சு ஏமாத்துறான் பாருங்க. இந்த மாதிரிதான் எல்லாமே நடிப்பாங்க. அவர் கட்டி பிடிக்குது ஒரு இதுல. திரைப்படத்துக்கு எதிரின்னு சொல்றாரு ராமதாஸ். சரி, அப்புறம் ஏன் நடிகர் திரைப்படத்துக்கு எதிரில்ல? ஏன் இவரை வச்சு திரைப்படம் எடுக்கிறாங்க? சரி, அதை விடுங்க. இவங்க தங்கர் பச்சானுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? ஒரு நடிகரை பார்க்காதீர்கள், இயக்குனரை பார்க்காதீர்கள், நான் மருத்துவனை பாருன்னு சொல்லிட்டு ஏன் பண்றீங்க சார்? இவன் என்ன சார் வேலை, இவன் சரியா படிக்கும் இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரே அக்க போரு. இவன் வந்து இதுல படிச்சாமான்னு போடல, இப்ப ஃபெயில் ஆயிட்ட உடனே டிசி கொடுத்து அனுப்புறாங்க. இங்க படிக்கிற மாதிரி ஏதோ நீ டாக்டர் ஆன, நீ எங்க வேலை செய்யற? பெருமுக்கல் கம்பெனி, எங்க வேணாலும் வேலை செய்யலாம். பெருமுக்கல்ல கல் உடைக்கிற கம்பெனில 800 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் இன்னைக்கு வந்து இது மாதிரி எல்லாம் வந்துட்டு, இந்த உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சாலு
செய்யலையே. 25 பேர் செத்து போனவங்க குடும்பம், தாலி அறுத்த குடும்பங்கள் போயிட்டு கெஞ்சது ஏதாவது உதவி பண்ணுங்க. நான் தான் அவங்களுக்கு 1500 ரூபாயும் 3 லட்சம் ரூபாய் பென்ஷன் நான் வாங்கி தந்தேன் கலைஞர்கிட்ட. எல்லாம் ஒப்பந்தம்லாம் என் பேர்ல தான் இருக்குது. அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு சமூக நீதி போர் வீரர்கள் சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறாரு. அப்படியாப்பட்டவங்க ஏதாவது செஞ்சாங்களா? இந்த போன 25 பேருக்கு என்ன சொல்லி அனுப்புனீங்க? தாலி அறுத்த முண்டச்சிங்களா ஏன் வரீங்க, ஓடி போங்கன்னு சொல்லி அனுப்புறோம். இதை விட வேற என்ன? இது இவ்வளவும் தாங்கி கொண்டு இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வெளியில வெட்ட வெளிச்சமாகுது. மக்களே தீர்மானிக்க இருக்கிறார்கள், மக்களே எஜமானர்கள். வரக்கூடிய 19ஆம் தேதி வாக்களிக்க இருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி அதுக்குண்டான ரிசல்ட் வர இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்கள்கிட்ட பயந்து நன்றி. வணக்கம். நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.